வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். ஒரு பைட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அடுத்த பைட் ஹாப்பியாகவே இருக்கும். ஆனால் இந்த பைட்டு தான் நம்ம உடம்புல என்னென்ன இம்சைகள் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பீஸா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதால உங்கள் நாக்கு வேணால் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் உங்கள் டைஜஸ்டிவ் ஃபயர்னு சொல்லக்கூடிய அக்னின் ரொம்ப வீக் ஆகிடும். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னா ஆயில் அதிகம், சால்ட் அதிகம், மைதா அதிகம், இது பத்தாதுன்னு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அதுக்கப்புறம் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது வேறு நிறைய சேர்க்குறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சுத்தமாக கெட்டு போயிடும். உடம்புல டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய இது நிறைய ஃபார்ம் ஆகிடும். இதனால தான் ஸ்கின் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, டயாபெட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் நமக்கு வந்துட்டுருக்கு. ஆயுர்வேதம் கிளியராக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட ஒவ்வொரு பைட்டும் நமக்கு மெடிசனாக இருக்கணும். அதாவது ஹெல்த்தை மட்டுமே கொடுக்கணும், மாறா டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல டெவலப் ஆக விடக்கூடாது. வாரம் ஒரு முறையாவது வெந்தய தண்ணி குடிங்க. டெய்லி லஞ்சில் கீரையை சேர்த்துக்கோங்க. அவுட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பதிலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி ஸ்நாக்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் நமக்கு செம டேஸ்ட் கொடுத்து அப்புறம் ஃப்யூச்சரில் டிசீஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை மறந்துடாதீங்க. சுவைக்கு அடிமையே ஆகாதீங்க. நன்றி, வணக்கம்.